ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜிபிஎம். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன்னா, இந்த ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் அந்த ஃபோட்டோவையும் நான் வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோவையும் ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. உங்கள் ஃபோட்டோ ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நல்லா பெருசாக இழுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் தேவை. அதனால் நம்ம பேக்ரவுண்டை டச் பண்ணுங்கள். அதை வந்து கீழே பேக்ரவுண்டுன்னு எழுதியிருக்கா, அதை டச் பண்ணி ஒயிட் கலர் கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்போ ஃபோட்டோவை நல்லா பெருசாகிக்கிங்க, சைஸை கரெக்டாக வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு 35 சைஸு 35லையும் ஒப்பாசிட்டி 75லையும் வச்சு இப்போ நான் அதை வந்து கடைசியாக உள்ளதை ஒரு 52 இந்த மாதிரி உள்ளதை வச்சுக்கிட்டு எரேஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக உடம்பு கீழே மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம 2024 கரெக்டாக மேலே வைங்க. தலைக்கு மேலே இருக்கணும். 2024/5 இது வந்து நம்ம நியூ இயர்க்கான. இப்போ வந்து 2025/4க்கும் அதுக்கு நம்ம இப்போ எரேஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து 21 இந்த மாதிரி வச்சுட்டு ஒப்பாசிட்டி 74 வச்சுட்டு இந்த கீழே உள்ள 56 வச்சுக்கோங்க. 57 33 வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ கொஞ்சம் பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எப்போ யூஸ் பண்ணல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக இதை பார்த்துருவீங்க. சைஸு 45 ஒப்பாசிட்டி 53லையும் வச்சு அப்புறம் எரேஸ் பண்ணிடுங்க. நல்லா அதை சுற்றி நல்லா மாடல எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு கீழே அந்த ஃபோட்டோவெல்லாம் தேவைப்படும். அதை கிளிக் பண்ணி ஷேடோவை கிளிக் பண்ணி கீழே 3வது லைனில் 2வது ஃபோட்டோ ஷேடான்னு சொல்லிட்டு பாக்ஸுமா இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதை நல்லா பெருசாக இழுத்து விட்டுக்கணுங்க. நல்லா பெருசாக இழுத்து விட்ருங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்ருங்க. ஓரளவுக்கு தான் தெரியணும், ஃபுல்லாக தெரியக்கூடாது. இழுத்து விட்டு அதை டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி NEW நியூன்னு எழுதிடுங்க. NEW நியூ எழுதிடுங்க. எழுத்தி விட்டு பிளாக் கலர் வச்சுக்கோங்க. பிளாக் கலர் நம்ம ஒயிட் வேறு கொடுத்துருக்கோம், அதனால் பிளாக் கலர் வச்சுக்கோங்க. இப்போ கலரை கிளிக் பண்ணி பிளாக் கலர் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து எழுத்தை கிளிக் பண்ணி நல்ல எழுத்தாக செலக்ட் பண்ணி வைங்க. நல்லா இருக்கணும் காய்ஸ், பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை வச்சுக்கிறோம். நல்ல டெக்ஸ்டே வரல. NEW இதை வச்சுக்கிறோம் காய்ஸ். இந்த டெக்ஸ்ட் நல்லாயிருக்கு, இதை வச்சுக்கிறோம். நம்ம கரெக்டாக அதை பக்கத்தில் வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் மேலே இல்லை கீழே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வைங்க. அப்போ தான் ஃபோட்டோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த 2024 கொஞ்சம் நவட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளஸ் ஆப்ஷன் கீழே ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை இப்போ ஆட் பண்ணிக்கிறங்க. அதே ஃபோட்டோவை ஃபஸ்ட் ஆட் பண்ண ஃபோட்டோவே இன்னொரு வாட்டி ஆட் பண்ணிக்கிறங்க. ஆட் பண்ணி மறுபடியும் ரிமூவ் பேக்ரவுண்டை கொடுத்து பெருசாக இழுத்து விட்டுக்குங்க. இப்போ பின்னாடி போக வைக்கணும். இந்த ஃபோட்டோவை பின்னாடி போக வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. பெருசு இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் ஃபஸ்ட்டு அப்போ அதே மாதிரி எரேஸ் பண்ணிக்கிடுவோம். கீழே மட்டும் எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணி ஒரு 50 55 இந்த மாதிரி 55ல் வச்சுக்கிடுங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க. தள்ளி வச்சுருங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ இதுதான் நானாக கண்டுபிடிச்சேன். இதுவரை யாரும் இந்த மாதிரி எடிட் பண்ணலை. இது நானாக கண்டுபிடிச்சது. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா எடிட் வரும். ஓகே, பாய்.